கோவையில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி விழாவை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தொடங்கி வைத்தார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, கோவை ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி விழா நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விழாவிற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வருகை தந்திருக்கிறார். வேறு யார் யாரெல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள், அங்கு நிகழக்கூடிய விவரங்களை பதிவு செய்யலாம். கோவை அடுத்த வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் அமைந்திருக்கிறது இந்த ஈஷா யோகா மையம். இந்த ஈஷா யோகா மையத்தில் சமீபத்தில் 112 அடி அளவிலான உயரத்திலான ஆதியோகி சிலையானது அமைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் ஈஷா யோகா மையத்தில் சிவராத்திரியை முன்னிட்டு பிரம்மாண்டமான நிகழ்வுகள் நடத்தப்படுவது வழக்கம். மாலை 6 மணி முதல் அடுத்த நாள் காலை 6 மணி வரை தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள், நடனம் என தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு மகா சிவராத்திரியை முன்னிட்டு அந்த மகா சிவராத்திரி விழாவினை இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தற்போது துவக்கி வைத்திருக்கிறார். தற்போது இந்த நிகழ்வில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மற்றும் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி ஆகியோர் தற்போது இந்த நிகழ்வுகளில் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இரவு 10 மணிக்கு மேலாக பல்வேறு முக்கிய விஐபிகள் அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது துவக்க விழா நிகழ்வுகளானது தற்போது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழா மேடையில் தற்போது தமிழக ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் மற்றும் அமைச்சர்கள் தற்போது மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். தற்போது இந்த நிகழ்ச்சியானது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஆதியோகி சிலையின் முன்பாக தற்போது இந்த நிகழ்ச்சியானது துவக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ஜக்கி வாசுதேவ் உட்பட இந்த மகா சிவராத்திரி குறித்தான ஒரு நிகழ்வுகள் துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தொடர்ச்சியாக தற்போது இந்த ஈஷா மையத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். குறைந்தபட்சம் 30,000 முதல் 40,000க்கு மேற்பட்ட பக்தர்கள் இன்று இரவு அந்த ஈஷா யோகா மையத்திற்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் வேண்டிய ஏற்பாடுகளை ஈஷா யோகா மையம் செய்திருக்கிறது. தற்போது இந்த துவக்க விழா நிகழ்ச்சியானது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த துவக்க விழா நிகழ்ச்சியை முடித்துவிட்டு இரவு 8 மணி அளவில் குடியரசுத் தலைவர் மீண்டும் கிளம்பி கோவையில் இருக்கக்கூடிய சுற்றுலா மாளிகைக்கு வந்து தங்குகிறார். இதைத் தொடர்ந்து இரவு முழுவதும் தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடக்க இருக்கின்றன. தொடர்ச்சியாக இரவு முழுவதும் பல்வேறு பக்தி பாடல்கள் மற்றும் இந்த கிராமிய பாடல்கள் என தொடர்ச்சியாக பல்வேறு பாடல்கள், நடனங்கள் என இரவு முழுவதும் விழித்திருந்து இன்றைய தினம் இந்த மகா சிவராத்திரியை உற்சாகமாக கொண்டாடுவதற்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் ஈஷா யோகா மையம் செய்திருக்கிறது. நிச்சயமாக குருசாமி, தற்போது மகா சிவராத்திரியை முன்னிட்டு கோவையில் உள்ள ஈஷா யோக மையத்திற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வருகை தந்திருக்கிறார். அவருடன் தமிழகத்தை சேர்ந்த அமைச்சர்களும் இருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மகா சிவராத்திரியை கொண்டாடுவதற்காக அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தர கேட்டோம். மேலதிக தகவலுக்கு மீண்டும் இணையலாம் குருசாமி.